விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அவர் ரொம்ப துக்கம் தாழாம, ரொம்ப பேச முடியாம, நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய்ன்ற ஒரு மனிதர் எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் ஒரு பொதுவான ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போதும் கூட அவர் அதிகமா பேச மாட்டாரு. முகத்துல எக்ஸ்பிரஷனே இருக்காது. அதை யாரும் மறுக்கல. அது போல அந்த வீடியோல அவர் என்ன உணர்வுல இருக்கிறாருன்னே தெரியாது. இவங்க பூத கண்ணாடி வச்சு பார்த்த மாதிரி என்ன சொன்னாங்க, விஜய் முகத்துல ஒரு எக்ஸ்பிரஷனே இல்ல. அப்ப என்னன்னா இவங்க எல்லாரும் நடிக்க சொல்றாங்க விஜய. கேமரா முன்னாடி, மக்கள் முன்னாடி கொஞ்சம் அழுது எக்ஸ்பிரஷன் கொடுத்து நடிங்க அப்படின்னு. அது அண்ணன் சீமானுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வேணா கைவந்த கலையா இருக்கலாம். ஆனா விஜய்க்கு அப்படி ஒரு தேவை இல்லை. நீங்க ஏன் 27ஆம் தேதி ஆதரிச்சு விஜயை பேசுறீங்க, அப்புறம் 30ஆம் தேதி இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க? என்ன காரணம்? 30ஆம் தேதி சம்பளம் போட்டுட்டாங்களா? ஏன் 30ஆம் தேதி எல்லாரும் சம்பளம் போட்ட உடனே எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதே போல உங்களுக்கு யாரும் சம்பளம் போட்டு நீங்க மகிழ்ச்சியா இருந்து உடனடியாக விஜய் நீங்க தாக்கி பேசுனீங்களா? நீங்க தானே சொன்னீங்க விஜய் எங்கள் தமிழ் மகன், உச்ச நட்சத்திரம், அவனோடு நாங்கள் ஒருபோதும் விலகி நிற்க மாட்டோம். அவர்கிட்ட தத்துவம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நாங்கள் விஜயை ஆதரிப்போம். விஜய் எங்க அண்ணன் சீமானை எதிர்த்தாலும் கூட நாங்கள் ஆதரிப்போம் சொன்னவர் இந்த சாட்டை துரைமுருகன். ஆனா சமீப காலமா ஏன் இப்படி பேசுறீங்க?